வாழ்க வளமுடன். இயற்கையின் எழுதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இன்றைக்கி என்ன, ஒரு அம்மா நீங்கள் தான் தினமும் தியானம் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நாங்கள் படிக்காதவங்க, எனக்கு பணம் தேவை, அதுக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தியானம் பண்ணிடணும், அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அப்படி பெரியவே இல்லை, நான் எப்படி இது பண்ணுறது, தியானம்னா எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது அப்படின்னு. சரி, ஒன்றும் இல்லை, இந்த பிரமிட் இருக்கு இல்லையா, இதை வாங்கிக்கோங்க. என்ன, வாங்கி காலையில் எழுந்தும்போது பெட்டில் இருக்கும்போதே பல் தேய்க்கணும், இது பண்ண எதுவுமே நீங்கள் நினைக்காதீங்க. தலையில் கேப்பை போட்டுக்குங்க, போட்டுன்னு உட்காந்துங்க. நீங்கள் நினச்சிங்க, எனக்கு பணம் வேண்டும், ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டுறதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுகிறது அப்படின்னு. அது மேலே எனக்கு சொல்ல தெரியாது. ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ஆண்டவன் கும்பிடுவீங்களா, ஆண்டவா எனக்கு நாளைக்கு பணம் வேணாங்க, கட்டுறதுக்கு பணம் வேணும், அதுக்கு நீ தான் வழி செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள். உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு அப்புறம் உங்கள் வேலையை பாருங்க. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பிரம்ம முகூர்த்தம்ன்று எதுக்கு சொல்கிறாங்க, ரிஷிங்கெல்லாம் மேலே போவாங்க, நம்மளுக்கு எழுப்புகிறாங்க. நீ எதுக்கு கூப்பிட்டாலும் வர அவங்க தயார், தெரியுமா? அதனால் நீங்கள் வேணுன்றதை கேளுங்க. அது எப்படிங்க ரிஷிங்க போவாங்க கொடுப்பாங்கன்னு எப்படி தெரியும்? இல்லைங்க, நீங்கள் அனுபவிச்சுட்டு சொல்லுங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். சரி, செஞ்சு பார்க்குறேன். நாங்கள் செஞ்சாங்க. அவங்க தியானம்லாம் கிடையாது, எதுவும் கிடையாது, இதை மட்டும்தான் சொன்னாங்க. நைட்டு படுக்கும்போது அது மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு பணம் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுற அளவுக்கு பணம் யார் கொடுக்க மாட்டோன்னு சொன்னாங்களோ அவங்க கொடுத்தாங்களாம். பக்கத்தில் இருக்கிறவங்களும் என்னால் முடிஞ்சது அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி 100 200 கொடுத்துக்கிறாங்க. எல்லாம் சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிட்டு அவங்க கணவரே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு சொன்னாங்க, இது மாதிரி அந்த பிரமிடு போட்டு செஞ்சேன், எனக்கு வந்தது, காசு வந்தது, யார் கொடுக்க மாட்டேன்னாங்களோ அவங்க எனக்கு கொடுத்தாங்க, இப்போ இனி என்ன செய்யணும்? சரி, உங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு நல்லா ஆகணும்ல, அந்த பிரமிடு கட்டில் மேலே வச்சுக்கோ, தலைக்கு மேலே அவர் உட்காந்துருக்கும்போது தலையில் போட்டுக்க சொல்லு, படுக்கும்போது மார்பில் வச்சுக்க சொல்லு, வயிற்று மேலே. உங்களுக்கு என்ன வயிற்று பிரச்சனையா மார்பு பிரச்சனையான்னு எனக்கு தெரியாது, எங்கே பிரச்சனை ஏதோ அந்த பிரமிடை வச்சு பாருங்க அப்படின்னு. அவங்க அது மாதிரி வச்சு பார்த்துட்டு இப்போது நல்லா இருக்கிறாங்க. அது மாதிரி அந்த பிரமிடு அது மாதிரி. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், கல்யாண சத்திரம். அவர் கட்டின்னு இருக்காரு, கட்டி வச்சுக்கிறாரு, பத்திரிக்கை சாதம் திறந்துக்கிறாரு. ஆனால் அவர் யாருக்குமே சொல்லலை காஞ்சத்தில். எனக்கு அங்கே இருக்கிறது தெரியாது. நான் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி காஞ்சத்தில் இருக்குதுன்றீங்களே, அந்த காஞ்சனான்ற மேடம் தான் சொன்னாங்க எனக்கு. காஞ்சத்தில் இருந்து உனக்கு தெரியாதானே? தெரியாது மேடம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க தான் அட்ரஸ் சொன்னாங்க. அட்ரஸ் சொன்னோடனே நான் போயிட்டு பார்த்தேன். போயிட்டு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அவர் செஸ்ட் பெயின் போடுவது, அவர் சின்ன பிரமிடு வச்சு அந்த ஷர்ட்டுக்குள்ளே வச்சுக்கிறாரு. அது எப்படி வச்சுக்கிறது தெரியல. அப்புறம் சார் இது பிரமிடு தானே அப்படின்னு. ஆமாம்மாண்ணா. இல்லை, உங்களுக்கு அது நம்பிக்கை இருக்கிறது தான் நான் பிரமிடேக்கு நான் கட்டினேன், சத்திரத்துக்கு ஃப்ரண்ட்டில், சத்திரம் கல்யாண சத்திரம் ஃப்ரண்ட்டில்